இந்த காத்து பறக்க விடாதனால பேப்பர்லாம் பறக்குது. ஆறு உருவாயனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஓடுருவே நின்ற பாதம் திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் செங்கமலதயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த ஏழ் நிலையின் பாதம் காணும் உலகுயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தணிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு தில்லை பலம் பொழில் வில்லை தமிழின் காப்பே. இந்த காப்புல அருவுருவாய் இணையாண்ட விண்ணின் பாதம். நம்ம குருபெருமான் நம்மளை எப்படி ஆண்டு கொண்டிருக்காங்கன்னா அருவுருவத்துல ஆண்டு கொண்டிருக்காங்க. அருவுருவத்துக்கு வர்றதுக்கு போதோ ரூபத்துல வந்தாங்க. ரூபத்துல வந்ததை பார்த்தவர்கள் இப்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க ரூபத்துல பார்க்காத இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. வாரிசுகளே இருக்காங்க, நன்மனத்திலும் இருக்காங்க. அதனால குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது. அப்ப அருவுருவாதான் இன்னைக்கு தெய்வம் அருள்பாலிச்சு கொண்டு இருக்காங்க. அது எப்படின்றது தெரியணும். உருவமா வர்றதுக்கு முதல் அவங்க அரூப நிலையில இருந்தாங்க. அரூப நிலையில இருந்துதான் அனைத்தையும் படைச்சாங்க. இந்த பூமியில உள்ள அனைத்தையும் படைச்சது அரூப வடிவத்துல இருந்துதான். அந்த அரூப வடிவம் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க படைச்சு முடிச்சு அதற்கு பிறகு உருவத்துல அது சொன்னாங்க, இந்த மாதிரி படைச்சிருக்கு அப்படின்னு அவங்க எடுத்து சொன்ன பிறகு தெரியும். அதுக்கு முதல்ல நமக்கு தெரியாது. அத மான்மியத்துல சொல்லுவாங்க, எப்படி படைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அரூபம் என்ற எல்லைக்கு இறங்கி வருகிறார்கள். அது வடிவம் அற்ற நிலை, உருவம் அல்லாத நிலை என்று சொல்லலாம். உலகம் அதிலும் அண்ட சராசரம் அனைத்தும் அரூபத்தில் வைத்து படைத்தார்கள். அந்த தோற்றம் இல்லாமை என்னும் அரூப வடிவமானது மயிலானது வர்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றும், ஆகாயம் அளாவிய விருட்சங்கள் சிறிய அதன் வித்தில் அடக்கி வைத்திருப்பது போன்றும், அக்கினியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும், இன்னும் ஆகாயம் என்னும் வெறு வெளியானது நெருப்பை வைத்திருப்பது போன்றும், இதுக்கெல்லாம் அரூபத்திலிருந்து படைச்சதாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. நம்மளை எப்படி படைச்சாங்கன்னா ஒரு எசன்ஸ் வடிவத்துல வச்சுதான் நம்மளை படைச்சாங்க. அப்ப அரூபத்துல வர்றதுக்கு முதல் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சொரூப நிலையில இருந்தாங்க. அந்த சொரூப நிலைக்கு நம்மளுடைய புத்திக்கு நம்ம போக முடியாது. அது நமக்கு எட்டாத ஒரு பரம் எல்லை, உயர் எல்லைன்னு சொல்லலாம். உயர்நிலை பரத்தின் எல்லை அதுதான். அந்த எல்லையில இருந்துதான் அவங்க அரூபத்துல அங்க நம்ம வர முடியாததுனால அவங்க அரூபத்துல நமக்கு அதை காட்டுறாங்க. காட்டிட்டு அடுத்து ரூபம் எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் படைச்சிருக்கேன், அதை பாருன்னு ஒவ்வொன்றையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு திருப்பி எப்படி வர்றாங்கன்னா அருவுருவ நிலைக்கு வந்துட்டாங்க. அருவுருவ நிலைனா என்னன்றது தெரியும். அரூபத்துல படைச்சத ரூபத்துல காட்டினதுனால நமக்கு அது தெரியுது. ஆனா இன்னைக்கு நம்ம வேத நூல்கள்லாம் படிக்கும் போது, உதாரணமா சொல்றேனே, இப்ப ஒரு செயல்ல ஒண்ணு படிச்சோம். நம்ம இன்னைக்கு இதுல படிச்சது, திட்டித்தலை வாசல் மொட்டை தலை என்கிட்ட நெருங்கிட்டான் சட்டம் கூர்மை. இது பெரும்பாலான பேருக்கு விளங்காது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா பொன்னுரங்க தேவாலயம் பழஞ்சாலை கட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊட இப்படி ஒரு வார்த்தை திட்டி தலைவாசல் மொட்டை தலையன் கிட்ட நெருங்கிட்டான். என்னன்னா வெள்ளக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பாக்குறாங்க. ஏன்னா சத்தம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கூர்மையானதா இருக்கு.
அதை தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம கையை விட்டு போயின்னு தெரிஞ்சாதான் கட்டுறாங்க. ஏன்னா அதனாலதான் இந்த வரியை ஊடால சேர்த்தாங்க. இப்படி சில இதுகளை சொல்லி காட்டுறதுக்கு அவங்க வந்து இருக்கணும். உதாரணத்தை வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஒரு கடிதாசி படிக்கணும், ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஆங்கிலத்திலே வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம், இல்லை வேற பாஷையில வந்திருக்கு. இது அந்த பாஷை தெரிஞ்சவங்க தான் படித்து சொல்ல முடியுமே ஒழிய நம்ம அதை படிச்சிட முடியாது. படிச்சவங்க தான் ஒரு படிப்பினை எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி படைத்தவர்கள் வந்துதான் நமக்கு எடுத்து கொடுக்க முடியுமே ஒழிய நம்மளா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் படைத்தவர்கள் வந்து அரூப நிலையிலிருந்து படைச்சு உருவத்துக்கு வந்தாங்க. உருவத்துக்கு வந்து அவங்க சும்மா இல்ல, 96 தத்துவங்களையும் வச்சு படைச்சிருக்காங்க நமக்குள்ள. இந்த 96 தத்துவங்கள்ல என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரூபத்துல இருந்து வருவான். ரூபத்துல நமக்கு படைக்கப்பட்டது என்னன்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். அது எப்படின்னா வருஷப்படாது, மெய், வாய், கண், மூக்கு, செவி இதான் சொல்றது. இது என்னன்னா, இதை வச்சுதான் நம்ம உருவத்தை சொல்ல முடியும். இப்ப தலை மட்டும் இல்லைன்னு சொன்னா அதை முண்டம்னு சொல்லணும், உருவம் இல்லாதது. இப்ப லிங்க வடிவம்னு ஒண்ணு இருக்கு. சிவாலயங்கள்ல போனா லிங்க வடிவம் பார்க்கலாம். அது யார் வச்சது, யார் படைச்சதுன்றத இப்ப சொல்றேன். நம்ம தெய்வத்துக்கு வந்த சித்தர், முத்தர்கள், ஞானிகள், தேவர்கள், ரிஷிமார்கள்லாம் இன்னைக்கு சமாதி நிலையில இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், அழுகணி சித்தருடைய அடக்கஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிருந்த இடத்துல அந்த சன்னிதானத்துக்கு பின்னால ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு, அதுல கூட்டு போனாங்க. அது ஒரு ஸ்பெஷல் திறந்து காமிக்கிறது. உள்ள போனேன். போனா ஒரு சின்ன பெட்டி, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பெட்டி. அதை எடுத்து அதை திறந்து காமிச்சாங்க. ஏன்னா அதுக்கு தனியா நம்ம காசு கொடுக்கணும், திறந்து காட்ட மாட்டாங்க. அதுக்குள்ள தங்கத்துல ஒரு சின்ன வெள்ளியில ஒரு விக்கிரகம் இருக்கு. தயிர் வடையை கொடுத்தவன கூட பார்த்தாரு. அந்த விக்கிரகம் வந்து அழுகணி சித்தர் வழிபட்டதான். எப்படி ஒரு கதை வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களோட அடக்கஸ்தலம் தனியா இருக்க, லிங்கத்தை வச்சு லிங்கத்துக்கு கீழே இந்த ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி இதுல ஒரு உருவத்தை வச்சு இதுலதான் அவங்க வழிபட்டு ஞானி ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வச்சிருக்காங்க. கோரக்கு முனிவருடைய அடக்கஸ்தலத்துக்கு போனேன். அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம நூல்ல இருக்கு, கஞ்சாவாம் கோரக்கர் மொழி வேகம், கஞ்சாவை பத்தி தெய்வமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அங்க இருக்கிற பாசாண்டியர் பார்த்தா 100 கணக்கா உட்காந்துருக்கேன், 50 பேர் கஞ்சா குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்னன்னா, கோரக்கு முனிவர் கஞ்சா குடிச்சுதான் ஞானி ஆனார் அப்படின்னு சொல்லி அவருடைய சமாதி ஸ்தலத்தை இந்த அசிங்கப்பட்டு அங்கே லிங்கம் வச்சிருக்காங்க. இப்படி அவங்கெல்லாம் வந்து வழிபட்டவங்க எல்லாம் அவங்க அளவுக்கு வெற்றி அடைஞ்சு அவங்க சமாதி நிலையில இருக்காங்க. அவங்க தனியா இருக்காங்க, ஒரு தனியா ஒரு ஆசிரமம் இது வச்சு ஒரு சன்னிதானம் வச்சு அதுல லிங்கத்தை வச்சு அதுல வழிபடுறாங்க எல்லாரும். நம்ம தெய்வம் என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு பெரிய யுக்தியை கையாண்டாங்க. பொன்னரங்க தேவாலயம் நடக்கும்போது ஒரு போட்டோ எடுத்தாங்க. தெய்வம் என்ன ரசமட்டை வச்சு பிடிச்சி மெனிக்கும் அந்த போட்டோ. அந்த போட்டோவை பார்த்துட்டு சொன்னாங்க, இத பெருசா கொண்டு வாடானாங்க, பெருசாக்கி கொண்டு வா அப்படின்னாங்க. ஆலயத்துல முன்னால மாட்டு அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம தேவாலயத்துல மாட்டியிருக்கோம். அது எதுக்கு மாட்டினாங்கன்னா, இவங்க வருங்காலத்துல என்ன செய்யறாங்க, சாமியல் கையில ஏதாவது ஆயுதத்தை கொடுத்து விடுறாங்க. நான் அந்த ரசமட்டை வச்சிருக்கிறது நல்லா இருக்கு, எதையும் கொடுக்க முடியாது என் கையில, அதனால நான் மாட்டுறா அப்படின்னாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இப்ப வந்து ரூபத்துல வந்தவங்க அருவுருவமா எப்படி இருக்காங்கன்றதை வெளிப்படுத்தி தெய்வம் நமக்குள்ள இருக்காங்க. இதுக்கு உதாரணம் வேணும். இப்ப வந்து தெய்வம் நமக்குள்ள இருக்காங்கன்னா எப்படி சொல்றது? முட்டையான தெய்வம் இருக்காங்கன்னா நீங்க நம்பிக்கையை பொறுத்து நம்பிட்டு போயிருங்க. நம்பாதவங்க என்ன செய்வாங்க, எப்படி காட்டு அப்படின்னா என்ன செய்யறது? ஒரு நிகழ்வு நடந்ததை நான் சொல்றேன், அதுல தெரிஞ்சுக்கலாம். காண்டீபானந்தர்னு ஒருத்தர், நம்ம பாடக்குளத்துக்காரர், நெய்வேலி காண்டீபானந்தர். அவர் வந்து சாலையில் என்ன செஞ்சாரு, இந்த மாடுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சுட்டு அங்கேயே இருந்தார். அவர்கிட்ட நான் நல்லா பேசுவேன். அப்ப அவர் ஒரு தடவை சொன்னாரு, தரிசனிக்கு போய்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டாரு, என்ன எப்போ வந்த என்னன்னு கேட்டாரு. விசாரிச்சாரு, சொன்னேன்.
ரொம்ப அவசரமா போற இருனார்ல, தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், இரியா தெய்வம் எங்க இருக்காங்க அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப இருக்கு தரிசனம் போற தெய்வம் எங்க இருக்காங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு தவறா தெரிஞ்சுச்சு. நான் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு வர்றேன், வந்து பேசுறேன் உங்களுக்கு அந்த கோபமா போயிட்டேன். அப்புறம் அவரை விடக்கூடாதுன்னு வந்து நிப்பாட்டிட்டீங்க. வாங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க, தெய்வம் எங்க இருக்கான்னு கேட்குறீங்க, தரிசனம் போவீங்களா அப்படின்னு. இல்லப்பா, நான் வந்து மாடு மேய்ச்சிருக்கும் போது சாணி அள்ளிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து தெய்வம் வந்து தவத்தில் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி தவத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க, பார்த்தவங்கலாம். எனக்கு ஒரு இது பார்க்கணுன்ற ஆர்வம். தெய்வம் தவத்தில் இருக்கும்போது பார்க்கணும். அவங்க கையை இப்படி வச்சிருப்பாங்க, காலை நீட்டி படுத்திருப்பாங்க, சமணம் போட்டு உட்காந்துருப்பாங்கலாம் சொல்றாங்க. இதை நம்ம பார்க்கணுமேனு ஆர்வத்தில் திருமாலியை எட்டி பார்த்தேன். திருமலையை எட்டி பார்த்தோன்னா தெய்வம் அவங்க முதுகு தான் தெரியுது, முன்புறம் தெரியல, செவரை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரா காண்டிவனா அப்படின்னா, ஆமா தெய்வமே இங்க வாடா இங்க அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ண, பயந்து போய் சாணி கையோட இருக்காரு. போய் கையெல்லாம் கழுவிட்டு திருமாலைக்குள்ள போயிருக்காரு. போன உடனே தெய்வம் என்னடா பார்த்த, என்ன பார்த்த, இல்ல தெய்வம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தேன் அப்படின்ட்டாரு. அது தவத்தில் இருக்கிறத பார்க்குறேன்றத அவர் சொல்ல தைரியம் வரல. தெய்வம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏண்டா உனக்கு உபதேசம் நடத்துனே அன்னைக்கு நான் எங்க இருந்தேன் அப்படின்னா, எனக்குள்ள இருந்தீங்க தெய்வமே, அங்கதான்டா இருக்கேன், இங்க இல்லடா போட அப்படின்னா. அப்போ உபதேசம்ன்ற ஒன்றை வச்சு அதுலதான் வெளிப்படுத்தினாங்க. தெய்வம் இருக்கிற எல்லையை அதை காமிச்சாங்க. அது அந்த சொரூப நிலை, அவங்கிறது காமிக்கக்கூடிய நிலை. அந்த நிலைப்பாடுகளை சொல்றேன். 36 தத்துவங்கள் அடங்கிய நிலைப்பாடுகள். கண்ணு, காது, மூக்கு, வாய், செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்மத்துக்கு படைக்கப்பட்ட கருவிகள் பூராமே நம்ம தூளத்துக்கு தான் தொண்டு செய்யறோமே ஒழிய ஜீவனுக்கு தொண்டு செய்யறோம். ஜீவனுக்கு தொண்டு செய்யறது புத்தி. அந்த புத்தியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சில தத்துவங்களை கொடுத்துதான் வச்சாங்க. இது வந்து அரூப நிலையில எப்படி வச்சாங்கன்னா, சுவை, ஓடு, ஒளி, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற ஒரு கருவிகளை அதுல படுத்தி வச்சாங்க. அந்த சுவை, ஊழு, ஒளி, ஓசை, நாற்றம்ன்றது நம்ம வேதங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல அது மின்னி மின்னி காட்டும். நம்ம படிக்கணும். படிப்போடைய நம்மளுடைய செயல்பாடு அடுத்த எல்லைக்கு கொண்டு போறதுக்கு அது சரியா படிச்சிருக்கணும். படிப்பே இல்லாம சொல்லுங்க எப்படி தெரியும்னு சொன்னா எப்படி சொல்றது? எதுவுமே தெரியாத ஒருவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி பேச முடியும்? படிச்சிருக்கணும். அப்ப படிக்க படிக்க அது தொடங்கும். ஏன்னா அந்த செப்பு பாத்திரத்தை விளக்கும் போது எப்படி விளக்குறோம்னு சொன்னா, புளியை வச்சு விளக்குவாங்க. பளபளப்பு, அதிகமான பளபளப்பு கொடுத்துரும். பளபளப்பு கொடுத்த உடனே அந்த புளியை வச்சு விளக்குன அந்த செம்போடைய தன்மை வந்து நல்லா தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். அந்த மினுமினுப்பு அந்த செம்புல இருந்து வந்ததா புளியில இருந்து வந்ததா அப்படின்னா, செம்புல இருந்து தான் வந்தது. ஏற்கனவே அதுல மினுமினுப்பு இருக்கு. இந்த புளியை இட்டு விளக்குனதுனால அவருடைய பளபளப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே புளியை வச்சு ஒரு மரத்திலேயே கல்லுலேயே தேய்ச்சோம்னா அந்த பளபளப்பு வராது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களை தெய்வம் எடுத்து காமிக்கிறாங்க. நமக்குள்ளதான் இருக்கு, நம்மளுடைய தாயாதி சொத்து நமக்குள்ள உள்ளது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காமிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்தவங்க. இதுல சொரூப நிலைன்ற நிலை. அந்த சொரூப நிலையில என்ன வச்சிருக்காங்கன்னா, தனு, கரண, புவச, போகம். இப்ப 4 பாடுகள் உண்டு. தனு, கரண, புவச, போகம்னு சொல்லி 4 விதங்களை அதை பிரித்து வச்சிருக்காங்க. அதுதான் சொரூப நிலை. அதுல இருந்து தான் நம்மளை படைச்சிருக்காங்க. அதுல முதல் வந்து என்னன்னா, அந்த தனு அப்படின்னு சொல்றது உடலையும் ஜீவனையும் குறிக்கிறது. தனு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது கரணம், புலன்களையும் அந்த கருவிகளையும் குறிக்கக்கூடியது புவனம். புவசம் என்பது உலகம், வாய். கிருஷ்ண பரமாத்மா வந்து திருவாய் திறந்ததுனால நமக்கு தெரிஞ்சது உலகம். நம்ம குருவர்மன் அதுதான் சொன்னாங்க. அவங்க புதுசா சொல்லல, இதைத்தான் எடுத்து சொல்றாங்க. நம்மளாம் அதை மறந்து போயிட்டான். கிருஷ்ண பரமாத்மா திருவாய் உலகம் உருண்டையா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி அவங்க காட்டல. அவங்க திருவாயில வந்து இந்த உலகம் தெரிஞ்சு நமக்கு அப்படிங்கிறது தெய்வம் எடுத்து சொல்லிதான் தெரியும். அதுதான் போசம், நமக்கு கொடுக்கப்பட்ட பூமி. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. போகம் என்பது அனுபவித்தல், விதி, இன்ப துன்பம் கலந்தது. இதுதான் போகம். இப்ப அனுபவித்தல்னு சொல்றது அனுபவத்தை பத்தி பேசுறது. இன்னைக்கு நான் சில நிகழ்வுகளை சொல்றேன், சாலை நடந்ததெல்லாம் சொல்றேன், வைக்கிறேன்னா என்னுடைய அனுபவம். அது வந்து இது அடுத்தவங்களுக்கு அந்த அனுபவம் வருமானா வராது. ஏன்னா நமக்கு புத்தின்னு ஒன்று சொல்லிட்டேன்.
அப்ப அறிவுன்றது என்ன அப்படின்றது தெரியணும். அறிவு என்பது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட பேசியிருந்தேன், 5, 6, 11 காரியம் சொல்லுவாங்க. புலன்கள் 5, பொறிகள் 5, அதன் செயல்பாடுகள் 5. புலன் 5னா அதோடைய செயல்பாடுகள் 5. அதே மாதிரி 5 கருவிகளுக்கு செயல்பாடுகள் இருக்கும். இப்படி எடுத்தோம்னா 10 தான் வருமே ஒழிய 11 வராது. ஏன்னா ஆன்மா தனிச்சு துண்டா நிக்குது. அது உணர்வு சார்ந்ததா அறிவு சார்ந்ததா அப்படின்னா, அரூப நிலையில பார்க்கும்போது உணர்வு சார்ந்தது. அறிவு சார்ந்ததா ரூபத்துல தெய்வம் அவங்கதான் அறிவா எடுத்து நம்ம காட்டுறாங்க. அதனாலதான் அறிவு சார்ந்ததுன்னு சொல்ல முடியும். அறிவு நமக்கு கிடையாது. நமக்கு அறிவுன்றது அவ்வளவுலாம் சொல்ல முடியாது. நம்ம புத்தியதான் செய்யப்படுறோம். ஒரு தவறு செஞ்சுட்டேன், நல்லா ஒரு நல்ல கெட்ட புத்திக்காரன் அப்படிம்பான். கெட்ட அறிவுக்காரன்னு சொல்ல கெட்ட புத்திக்காரன். கோர்ட்ல தண்டனை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இந்த வேலையை செஞ்ச அப்படிம்பாங்க. அப்ப அறிவை பத்தி கேட்பாங்க. அப்பதான் கேட்பாங்க, அது வரைக்கும் புத்தி தான் செயல்படுறது, அறிவு கிடையாது. புத்தினா என்ன அப்படின்னா 5 புலன்களால் ஏற்படக்கூடியது புத்தி. அதுக்கு அறிவு இல்லை. அறிவு என்பது ஆசான் ஒருத்தவங்க தான் அறிவு. அவங்க கொடுத்த வேதம் தான் அந்த அறிவு. அதுலதான் 36 தத்துவங்கள், 96 தத்துவங்கள், அவ்வளவு 36 மாத்தி அதுல வச்சிருக்காங்க. அது ஒரு கணக்கு சொன்னாங்க ஒரு தடவை. சதம் அப்படின்னா 100. இது இன்னைக்கு பெரும்பாலான வயதுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட்ல 100 ஒரு சதம்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படையில எந்த ஒரு இலக்கண இலக்கியத்துல சதம்னா 100ன்னு இருக்கு அப்படின்னா இல்ல. தத்துவங்களை தான் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சதம் என்று சொல்லக்கூடியது தத்துவங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. 96 தத்துவங்கள் இருக்கு. இன்னும் 4 தத்துவத்தை சேர்க்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு சதம் ஆகும் அப்படின்னாங்க. அப்ப 4 தத்துவங்கள் என்னன்னு சொன்னா நம்மளுடைய 4 வேதங்கள். 4 வேதங்களை எழுதி 4 தத்துவங்களை வச்சு 96 100 ஆக்கி ஒரு சதம்னு காமிச்சாங்க. இதுதான் அந்த தத்துவத்தின் சிறப்பு. இப்ப இதுல பார்த்ததுல இந்த ரூப வடிவத்துல இப்ப சொல்லிட்டேன். இத அனுபவம், போகம்ன்றதுதான் அனுபவித்தல், விதியும் இன்ப துன்பம் எல்லாம் கலந்ததுன்னு சொல்லிட்டேன். இது பூரா நம்ம மனித தேகத்துல எங்க இருக்கு, ரூப வடிவத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டதுல மனோ வாக்கு காயம், இதெல்லாம் திரிகரண சுத்தின்னு சொல்றது. இந்த மனோ வாக்கு காயத்துல வச்சுதான் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னா மனம் எப்படி இருக்கும்னா அதாவது 3 விதமா இருக்கு. மனம் வாக்கு காயம்ன்றது நான் வர்றேன். மனம் என்பது நினைப்பது, நினைவு சேர்ந்து இருக்கு நினைப்பது. வாக்கு என்பது பேசுறது. காயம் என்பது அசைவது. அசைவற்று இருக்கும் ஒன்றை அசைவுக்கு கொண்டு வருவது உன் நினைவு. அசைவற்று இருக்கக்கூடியது எது, அதை அசைவுக்கு கொண்டு வருவது மனமானது. அசைவற்று இருக்கக்கூடியது அதை அசைவுக்கு கொண்டு வருவது நம்ம நினைவு. இப்ப ஒண்ணுன்னா, ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த வீடு தீப்பிடிச்சு எரியும் போது அந்த வீட்டுக்கார அதிபர்கிட்ட போய் சொல்றாங்க. அவரு பாக்குறதுக்காக ஓடி வர்றாரு. அவர் எடுத்து வரும்போது அவருக்கு கடன் காசை திருப்பி தர்றதுக்காக அந்த கடன்காரன் வர்றான். அவனை பெருசாவா தெரியும். அவனை தள்ளி விட்டு அந்த வீடை பார்க்க ஓடுறாரு அவரு. ஏன்னா அவருடைய மனம் அலைப்பாயுது. இருந்த இடத்த விட்டு போகல, அசைவற்று உள்ளது. ஆனா நினைவு போயிடுச்சு. எது பிடிச்சிச்சு, என்ன இருந்துச்சு, என்னன்னு தெரியலையே, வீடு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் அந்த வேதத்துல போறாரு. அசைவற்று இருக்கும் ஒன்றை அசைவுக்கு கொண்டு வருவது உன் நினைவு. இந்த தேகமானது அழியக்கூடியது. இது ஏன் அழியாமை அப்படிங்கிற ஒரு ஜீவனை வச்சிருக்கு அப்படின்னா, தேகம் அழியக்கூடாதுன்னு இருக்காரு. இந்த அழியக்கூடிய தேகத்தை அழியாமைன்ற ஒன்றை வச்சுதான் அழியாம பாதுகாக்கணும். அதனாலதான் அந்த தேகத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். நம்ம தெய்வம் கொடுத்த தத்துவங்கள் பூரா அதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசத்துக்கு முதல்ல அண்ணா நம்ம மெய்வழி சாலை மாணிக்க அண்ணா கேட்டாங்க, நாங்க 1 வருஷத்துக்கு மேல மதுரை சபையில பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க, புரிதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு என்னன்றது தெரியணும்ல, நீங்க யாரா பேசினாதானே தெரியும் அப்படின்னு சொன்னார். 100க்கு 100 உண்மையானது. ஏன்னா
மாதத்துல ஒரு நாள் கிளச்சபம் நடக்கும்னு தெரியும், எல்லாம் வருவோம், படிப்போம், போவோம், அவ்வளோ. காலம் பூரா ஒரே பாடல் தான் படிக்கிறோம். இதுல என்ன நம்ம கண்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவர் கேட்டதுல நியாயமானது. படிப்பின் பயன் ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு கொண்டு போகணும். அதுக்குத்தான் இப்ப மெய்வெளிச்சாலையில இருந்து வர்றாங்க. அவங்க ஒவ்வொரு மாதம் பேசும்போது அண்ணா கேட்பாங்க, ஒவ்வொரு தரம் போன மாசம் என்ன பேசுனேன் அப்படிம்பாங்க. மறந்துடுவோம். நேற்று சாப்பிட்டதே இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு போன மாசம் பேசுனதா தெரியும், சொல்ல முடியாது. ஆனா இப்ப எங்க பொறுப்பாளர் புதுசா ஒரு யுக்தியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி படிப்புகள் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு கேள்வி எல்லாம் எழுதிட்டு வாங்க. சும்மா எழுதிட்டு வரேன், நான் பரிசு தரேன் அப்படின்னு சொன்னதுனால எழுதிட்டு வர்றோம். சும்மானா அதை எழுத மாட்டாங்க, பேசாம விட்டுருவாங்க. ஆமா, இதுதான் உண்மை. அடுத்து நேரம் கம்மியா இருக்கிறதுனால அடுத்து பேச வேண்டியது இருக்கிறதுனால அடுத்த சபையில நான் அந்த 96 தத்துவங்களை பத்தி விளக்கங்களையும் நல்லா சொல்றேன். நிறைய பேச வேண்டியிருக்கு. அடுத்த அப்படி நான் பேசுறேன். அடுத்த மாதம் சபையில நம்ம பஞ்சாட்சர அண்ணா ரொம்ப பழமையான கருத்துக்களை நிறைய சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஆமா, எல்லாருக்கும் நமஸ்காரம்.